வணக்கம். வாங்க நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையை நார்மலாக சமைக்கிறத விட கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். அதோட காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். என்ன தான் நம்ம மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் இந்த கருவேப்பிலை பஞ்சம் தீரவும் மாட்டேங்குது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்கு துருவல். இதில் வந்து சுத்தமாக தண்ணியே ஊற்றவே கூடாது. கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு துருவல் ரெடி.